கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, இன்று இரவிலும் நீங்கள் தூங்க போகும் முன்பாக அல்லது நீங்கள் படுக்கையில் இருக்கும் பொழுது இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், என் வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. பாருங்கள், இந்த ஜீவ வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே நீங்கள் துயில் கொள்ளும் பொழுது, படுக்கைக்கு செல்லும் பொழுது ஒரு ஆனந்த சந்தோஷம் அவருடைய பிரசன்னமாய் உங்களை ஆட்கொள்ளும். அவருடைய வார்த்தைகள் அதற்கு ஏற்ற பலனை தரும். அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் சுகமாய் நித்திரை செய்ய அதிகாலையில் நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு கர்த்தர் தருகிற வெளிப்பாடுகளின் கனவுகளோடும் நீங்கள் எழும்பி சுறுசுறுப்பாய் அதிகாலையில் உங்கள் வேலைகளை செய்வதற்கு, தேவ பிரசன்னத்தோடு வேலைகளை தொடங்குவதற்காய் இதை நிச்சயமாய் விசுவாசத்தோடு கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். அருமையான தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 68 இருந்து சில வசனங்களை நாம் இங்கே தியானிப்போம். நன்றாக கவனியுங்கள். 68:1, தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். 2, புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர், மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன்பாக அழிவார்கள். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா ஆபத்துகள், எல்லா மோசமான சூழ்நிலைகள், எல்லா சிக்கல்கள், சிரமங்களுக்கு மத்தியிலே தேவன் எழுந்தருளுவார். சத்துருக்கள் சிதறுண்டு, உங்களை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக, அவருடைய வல்லமைக்கு, அவருடைய கிருபைக்கு முன்பாக ஓடி போவார்கள். எப்படியா ஓடுவாங்க? எப்படி சிதறி போவாங்க? புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை அவர் பறக்கடிப்பார். மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன்பாக அழிந்து போவார்கள். இதை உங்கள் கண்கள் காணும். அருமையான தேவ பிள்ளைகளே, 3, நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களோ துன்மார்க்கர் தேவனுக்கு முன்பாக அப்படியாய் சிதறடிக்கப்படும் பொழுது, அப்படியாய் ஓடி அவருக்கு முன்பாக ஓடி போகும் பொழுது, அவர் பறக்கடிக்கப்படும் பொழுது, நீங்கள் தேவ பிள்ளைகளாகிய நீங்களோ, நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவீர்கள். இது நிச்சயம். 4, தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் எத்தனை மகத்துவமானவர்! வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். உங்க வனாந்தரங்கள்ல ஏறி வருவார். உங்கள் அவாந்தர வெளிகளிலே அவர் நடந்து வருவார். அப்பொழுது உங்கள் வனாந்தரங்களிலே வழியும் அவாந்தர வெளிகளிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். ஏன்னா அவருடைய நாமம் யெகோவா. அவருக்கு முன்பாக களிகூருங்கள். 5, தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, திக்கற்ற பிள்ளைகளாய் காணப்படுகிற உங்களுக்கு ஒருவேளை ஆதரவே இல்லையோ, ஒருவேளை தகப்பனும் இல்லை, சிலருக்கு கணவன் கூட இல்லையோ, அவரே திக்கற்ற பிள்ளைகளாகிய உங்களுக்கு தகப்பன். இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். விதவையாயிருக்கிறேன், ஏழை விதவையாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களோ, உங்களுக்கு நியாயம் செய்வார் யாரும் இல்லை என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவர் இந்த சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் உங்களுக்காய் நியாயம் விசாரிப்பார். பாருங்கள். 6, தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி உங்களை கைவிடுவாரா? திக்கற்ற பிள்ளைகளாய் காணப்படுகிற, விதவைகளாய், ஏழைகளாய் காணப்படுகிற, நியாயம் கிடைக்காதவர்களாய் காணப்படுகிற, ஒருவேளை குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகளோடு காணப்படுகிற, எல்லாம் இருந்தாலும் நிம்மதி இல்லை, சகாயம் இல்லை, சமாதானம் இல்லை என்று சொல்லுகிற உங்களுக்கும் கூட தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். உங்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்துவார். உங்கள் தங்கும் அறைகளை அவர் ஆனந்தத்தினால், சந்தோஷத்தினால், சமாதானத்தினால் நிரப்புவார்.
உருவாக்குவார். உங்களுக்கென்று ஒரு வீடு, உங்களுக்கு ஒரு சௌக்கியம், சமாதானத்தை உண்டு பண்ணுவார். கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவார். நீங்கள் எந்த கட்டில இருந்தாலும் சரி, எந்த ஆபத்தில் இருந்தாலும் சரி, எந்த சிறையிருப்பில் இருந்தாலும் சரி, விடுதலையாக்குவார். ஆனால் துரோகிகளோ, உங்களுக்கு துரோகம் பண்ணி கொண்டிருக்கிறவர்களோ அல்லது துரோகம் செய்தவர்களோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். படுத்தாலும் தூங்க மாட்டார்கள், தின்றாலும் திருப்தி அடைய மாட்டார்கள், குடித்தாலும் தாகம் தீராதவர்களுக்கு அவர்களோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் நிச்சயமாய் இதை காண்பீர்கள். அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 7 தேவனே, நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்தர வெளியிலே நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது. தேவனாகிய உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது. இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக இந்த சீனாய் மலையும் அசைந்தது. அவர் உங்களோடு உங்களுக்கு முன்பாக நடந்து வருகையில் என்ன நடக்குமா பாருங்க அருமையானவர்களே. அவர் உங்களுக்கு முன்பாக நடந்து வருகையில், ஐயா, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் உங்களுடைய தேவன், அவர் உங்களோடு நடந்து வரும் பொழுது பூமி அதிர்ந்தது. பூமி அதிர்ற மாதிரி உங்களை சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகள், துன்பங்கள், போராட்டங்கள், எதிர்ப்புகள் எல்லாம் என்ன செய்யும்? அதிர்ந்து சிதறி ஓடும். அருமையான தேவ பிள்ளைகளை, தேவனாகிய உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது. வானம் அவருடைய சிங்காசனம். அங்கிருந்து உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் மீதும் உங்கள் பிள்ளைகள் குடும்பத்தின் மீதும் வானம் பொழியும். ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை. இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக இந்த சீனாய் மலையும் அசைந்தது. அசையாத எல்லா கோட்டைகளும் அவரோடு நீங்கள் இருக்கும் பொழுது, அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னத்திலே கடந்து செல்லும் பொழுது, இவையெல்லாம் அசையாத மலைகள், அரண்கள் எல்லாம் அசைந்து போகும். 9 தேவனே, சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர். ஐயா, வறண்டு தாகத்தோடு வனாந்தரமாய் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என் தேவனே சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர். இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். ஐயா, இளைத்து போன, நொறுங்கி போன, நொந்து போன, மனமடியோடு வாழ்ந்த உம்முடைய சுதந்திரத்தை நீர் திடப்படுத்தினீர், திடப்படுத்துவீர். நீர் அவர்களை ஆதரிப்பீர். 10 உம்முடைய மந்தை அதிலே தங்கி இருக்கிறது. உம்முடைய பிள்ளைகள் அந்த சுகமான தாபரங்களிலே தங்கி இருப்பார்கள். தேவனே, உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர். நீர் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து இந்த அருமையான இதை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்கு, ஐயா, நீர் அவர்களை ஒரு மந்தையை மேய்ப்பது போல, ஒரு மேய்ப்பன் மந்தையை காப்பது போல காத்து அவர்களை புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விட்டு இந்த ஏழைகளை, இந்த திக்கற்ற பிள்ளைகளை, ஐயா, உம்மை நோக்கி பார்க்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை நீர் பராமரிக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. 12 சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்கள். யாராயிருந்தா என்ன, எவனாயிருந்தா என்ன, தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக எதிராய் நிற்கிறவர்கள், எதிராய் பேசுகிறவர்கள், அவர்களை கெடுக்கவும் அழிக்கவும் நினைக்கிறவர்கள் சேனைகளின் ராஜாக்களாக இருந்தாலும் சரி தத்தளித்து ஓடுவார்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். ஆனால் நீங்களோ, அருமையான சகோதரிகளே, வீட்டில் இருந்த ஸ்திரீயானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டாள். நீங்கள் கொள்ளை பொருளை பங்கிட்டது போல நீங்கள் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்களை, மகிமையான மேன்மையான மகத்துவங்களை, அற்புதமான ஆசீர்வாதங்களை பங்கிட்டுக் கொள்ளுவீர்கள். 13 நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும், ஒருவேளை நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்த, குப்பையில் கிடந்த, தூளில் கிடந்தவர்கள் போல் இருந்தாலும், வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும் பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். இந்த மாற்றம், இந்த மறுமலர்ச்சி, இந்த டிரான்ஸ்பர்மேஷன் உங்கள் வாழ்க்கையிலே வரும். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும், ஐயா, இத்தனை மகிமையை, இத்தனை மேன்மையை, மகத்துவத்தை, இத்தனை அழகை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். 16 உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே ஏன் துள்ளுகிறீர்கள்? ஏண்டா துள்ளுறீங்க? இந்த பர்வதத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பணிவோடு கவனமாய், இதை பக்தியோடு கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுடைய இருதயங்களில் தேவன் வாசமாயிருக்க விரும்பினார். இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்க தேவன் விரும்பினார். ஆம், கர்த்தர் இதிலே என்றென்றைக்கும் வாசமாயிருப்பார்.
இந்த பிள்ளைகளுக்குள்ளே, இந்த பிள்ளைகளுடைய வீட்டில், தொழில் ஸ்தானங்களிலே, ஊழியத்திலே இந்த கர்த்தர் என்றென்றைக்கும் வாசமாயிருப்பார். உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே துள்ளாதீர்கள், இவர்களோடு சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார். 18 தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷர்களுக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக் கொண்டீர். ஐயா, துரோகிகளாக இருந்த மனிதர்களுக்குள்ளே நீர் வாசம் பண்ணும் பொருட்டு மேலான வரங்களினால் உம்முடைய பிள்ளைகளை நீர் அலங்கரித்ததற்காக நன்றி. தொடர்ந்து இவர்களை ஐயா, சிறைப்பட்டவர்களை கர்த்தர் சிறையாக்கி விடுதலை செய்வீராக. பிள்ளைகளை நீர் அப்படியே செய்து மேன்மைப்படுத்துவீர். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி, அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேவனுக்கு முன்பாக, மனிதர்களுக்கு முன்பாக, அறிந்த தெரிந்த எல்லா ஜனங்களுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவீர்கள். வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். சுகமான நித்திரையோடு இந்த அற்புதமான இரவு தேவ பிரசன்னத்தோடு உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே